அதான் கேட் அங்கே தானே இருக்குது. இல்லை அங்கே போயிட்டா கோயிலுக்கே போயிடலாம். இங்கே இப்போ இங்கே முன்னாடி அந்த மெயின் கேட் வழியாக கம்பி பாருங்க இருக்குது பாருங்க. இப்போ இறத்து வருதாண்ணா அதெல்லாம்? ஆமாம், மொசுக்குன்னு பேட்ரி கலெக்ஷன் அதில் அப்படி போடாமல் மாட்டியிருந்தாங்கன்னா துன்பமாகி போய் அடிச்சிருங்க. அப்புறம் அடிச்சிருங்க. அது அவர் பகல் நேரத்தில் போய் ஆஃப் பண்ணிப்பேன்னு வச்சுருப்பாங்க. இது கரண்ட்டு வர்றாரு. அந்த கருப்புராம் கோயிலுக்கு போய் வெகு நாள் ஆகி போய் மாங்காய் எடுத்துகிட்டு வர்றாரு. எங்கே போகிறேன் நீ எல்லாம் எல்லாம் கழிச்சிங்கன்னா எல்லாம் கழிச்சு இவர் தான் தேடிட்டு இருந்தீங்களா? என்னங்க இவர் தான் தேடிட்டு இருந்தீங்க? அல்லங்க இவர் தோட்டம் அந்த பக்கம் அங்கே நம்ம முன்னாடி வந்து இறங்கினோம் இல்லைங்க அந்த தோட்டம் கரெக்ட். இதெல்லாம் பழைய கை. அப்படிங்களா? இல்ல இடத்த ஏதாவது வச்சிருக்குன்னு சொன்னா அப்படிங்களா? பக்கம் கரண்ட் ஓடுதுங்களா? கரண்ட் ஓடும். நான் அதுக்கு உண்டான சொல்லிடுறேன். தாண்டி தான் போகணும் போல. தெரிஞ்சவங்க இருந்துட்டாங்கன்னா நம்ம கேட்டு வந்துடலாம். ஆமா, அது மேனேஜர் அப்புறம் இங்கே காணுங்க. எல்லா பக்கமும் கரண்ட் அதே நாளைக்கு வருதில்லைங்க. இந்த நேரம் ஆஃப் பண்ணிடுவாங்க. மான் வருது, சென்னை வருது, கண்டதெல்லாம் வருது. இப்பயும் வருங்களா? இப்ப இதில் போய் இதுக்கு உள்ளவே போய் அந்த பாக்கு மரம் தொட்டி மேக போய் கோயிலுக்கே போகுது. தெற்கோட்டில் போய் போனாங்களா? தெற்கோட்டில் தான் அந்த வீட்டுக்கிட்ட பின்னாலே போகுது. போயிட்டு உள்ளவே போவாங்க. டபுள் லைன் இருக்குது. உள்ளவே போய் சாமி கும்பிட்டு வரும்போது காட்டு சாத்திட்டு சென்னை வருங்களா? சென்னை வரும். அப்படிங்க என்ன நேரம் வரும்னு சொல்ல முடியாது. கும்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவர் என்ன சென்னை எல்லாம் வருங்கிறாரு. ஆமாங்க, சென்னை எல்லாம் பார்த்தா விடாதேண்ணா. பக்கம் அப்ப இங்க மானு, சென்னாய், யானை தான் அதிகமா இருக்கு போல. வருங்க. சிறுத்தையெல்லாம் இருக்கா? இப்ப வந்தாலும் இப்ப ஓட முடியாது நம்ம. என்னண்ணா ஓட முடியாது. எப்படி ஓடுவீங்க? இது தாண்டி போகலான்னா இதுல இறத்த வச்சுக்கிறாங்க. கோயில் இங்கதானா? அவர் என்ன இங்க வேலை செய்யறவரா? அவர் தோட்டமாக இருக்கு. நம்ம தாண்டி வந்தோம். இந்த தோட்டத்தில் குடி இருக்கிறாங்கன்னு கேட்டுங்க. அங்க எனக்கு ஃபுல்லா மாங்காய் ஃபுல்லா வந்துட்டு போறீங்க. எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலேருந்து இது பேர் போன குண்டுக்காட்டு கருப்பராயனுங்கிறது. குண்டுக்காட்டு கருப்பராயன். சரிங்கண்ணா. அதனால இந்த காடு விற்கும்போது இந்த கவுண்டிச்சு இந்த கோயிலுக்கு வந்து இது எல்லாம் விட்டு போட்டு போயிட்டாங்க. அதனால ஆறு வேணாலும் எந்த வேண்டுதலைக்கு வேணாலும் கேரளா முதல் கொண்டு எல்லாமே நிறைய வருவாங்க இந்த கோயிலுக்கு. வந்து கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதிகமாக வருவாங்க போல. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் சாமிங்கிற அவமதிப்புலேயும் நிறைய இருக்கிறாங்க. அதாவது சாமிகள் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்களும் நிறைய இருக்கிறாங்க. இந்த தெய்வ வழிபாட்டு தளத்தினால நம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் அவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் இந்த ஒரு கனவுல போயோ ஏதோ ஒரு வகையில் போய் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சோன்னா கண்டிப்பாக வருவாங்க. மதுரை திண்டுக்கல்லேருந்தெல்லாம் வருவாங்க. அப்படிங்களா? ஒரு டயத்துக்கு இந்த நம்ம லோடிங் இருக்காங்க இல்லைங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெடாயோட வந்து லாரியில் வந்து எல்லாம் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு கெடாய் எல்லாம் விட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் சில நாளில் என்ன பண்ணி போட்டாங்கன்னா அது உள்ளே விட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லைங்க, அதனால அதையெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இங்கே வந்து கும்பிடுவாங்க. ஆனால் கும்பிட்டாலும் வெளிப்பக்கம் போய் அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அப்போ ரெண்டாவது பிரச்சனை அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டாலும் இப்போ நம்ம காட்டுக்காரருக்கு ஒரு அதனால இப்போ இன்னும் நம்மளை மாதிரி இப்போ சாதாரண நம்ம வர்றோம் இல்லைங்க, அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டு போய்க்கலாம். இப்போ அதாவது வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூசாரி எப்பப்போ வருவாருங்க? வெள்ளி செவ்வாய்க்கிழமை வருவாருங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் அதுக்கு வேண்டி நம்ம வந்து இப்போ நம்மளை மாதிரி இப்போ வந்துட்டோம் இல்லைங்க, நம்ம இப்போ வேணாலும் ஒரு போய் இங்கே வந்து பார்க்கணும்னா ஒரு பூ மாலை பத்தி சூடம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னு போட்டு கேட்டிங்கன்னா, இது சில டயத்தில் நான் இங்கே பக்கத்தில் டியூட்டி பார்க்குறதுனால நான் பார்ப்பேன். அந்த போகிறது போக்குவரத்து அந்த அறிகுறியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்னும் அவங்க வந்து எல்லை பாதுகாப்புங்க. நம்ம கருப்பராயன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குங்க. எனக்கு வந்து இவ்வளோ தொலை எல்லை இருக்குது. அந்த நான் என்னுடைய எல்லைக்குள்ளே வந்து எந்த ஒரு அசம்பாவிதமோ எதுமோ என்னுடைய மக்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு எல்லை இருக்குங்க.
அந்த 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 டயத்துலலாம் நம்மளுக்கு அந்த அவர் போகும்போது நம்மளுக்கு அந்த சந்தன திரி வாசம், மல்லிகைப்பூ வாசம், இவருடைய சக்தினால தானே நாங்கள் எல்லாம் இங்கே இத்தனை வருஷம் வேலை செய்கிறோமுங்க. அப்படிங்களா? எந்த நேரம் வந்தாலும் சாயங்காலம் காலையிலையும் பத்தி பற்ற வச்சு நாகதேவதையும் குண்டுக்காட்டு கருப்புராயின்னு நினச்சி தான் நாங்கள் எந்த நேரமும் 24 மணி நேரம் நாங்கள் உங்களோட இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் தான் பாதுகாப்புக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நான் பணிபுரிகிற இடத்துல 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இன்னும் எந்த ஒரு அசம்பாவிதமோ எங்கள் இடத்துக்குள்ள எந்த ஒரு இது நடந்தது இல்லைங்க இவரோட புண்ணியத்தில் நினைக்கிற இடத்துல. அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு முன்கூட்டியே ஏதோ ஒரு அறிகுறி தெரியுமுங்க. தானம் வரும்போது இதை ஒரு இது சைனன்னு சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தா நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடுவோம். அதே மாதிரி வருமுங்க, அதே மாதிரி வருமுங்க. அந்த மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி யானை நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கு இந்த பக்கம் தானே கோயிலுக்கு தம்பரம் கூட இருக்குதுங்களா? இப்போ கூட இருக்கு. இன்னும் எங்கள் எல்லைக்கே வரலைங்க, அந்த பக்கம் வரலைங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் எப்போ கூட வேணாலும் வரலாம். வரலாம், அது சொல்ல முடியாதுங்க. அது எல்லாமே நம்ம என்ன சென்னாய் வருங்கிறாரு அவர் பெரியவர். ஆமாங்க, சென்னாய் வரும். சென்னாய்களும் அதிகமாக இருக்காண்ணா? அதிகமாக இருக்குதுங்க, அதிகமாக இருக்கு. சென்னை எல்லாம் கூட்டமாக தான் வரும். கூட்டமாக 1-2 அப்படியே சைடு வாங்கிட்டு வருங்க. கூட்டமெல்லாம் அந்த பக்கம் பவுண்டரிக்குள்ளே வரும். இந்த கோயிலில் வந்து விசேஷம்னா எப்போ நடத்துவீங்க? விசேஷம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான விசேஷம் வேறு சாமியில் சாட்டி கும்பிட்ற மாதிரி எல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுதலை இருந்தேன்னா நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது 2 நாள் உகந்ததுங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களாகவே பூசாரி இருந்தாலும் சரி இல்லையானாலும் சரி உங்களுக்கு தேவை என்னமோ ஒரு பூ மாலை, பத்தி, சூடா, ஒரு பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் அந்த டயத்தில் பூசாரி இருந்தாருன்னா அருளும் கூட அழைச்சி வாக்கு சொல்லுவாருங்க. அப்படிங்களா? ஆமாம், அருள் அந்த டயத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூசாரி இருந்தாருன்னா அவர் வந்து பூஜை பண்ணி மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் அருள் அழைச்சி வாக்கு சொல்லுவாருங்க. இந்த இது நம்ம குதிரையும் கூட இருக்கும் பாருங்க, அங்கே காலனி அது மேலே நின்றுட்டு தான் வாக்கு சொல்லுவாருங்க. அப்படிங்களா? ஆனால் சொன்னதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சக்தி வாய்ந்ததெல்லாம் நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதலைங்கிறத மனசில் வச்சுக்க வேண்டியதானுங்க. என்ன வேணாலும் நடக்கும். என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன வேண்டுதலை, கெட்டதுக்கு செயல்படாதுங்க. நல்லதுக்கு எது விரும்புகிறீங்களோ அது நிச்சயமாக உடனே நடக்கும். நடக்கும் நிறைவேற்ற. அதாவது நீங்கள் ஒரு டைம் வச்சிருப்பீங்க. நம்ம ஆஸ்பத்திரி சிகிச்சையும் கூட சொல்லாமுங்க, ஒரு மாத்திரை சிகிச்சையும் கூட அந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ஏறுமுன்னு கூட சொல்லலாம். ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படி இல்லையல்லங்க உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அறிகுறியில் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்க போது அது நடந்தே தீரும். ஆனால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ நான் அவர் ரூபத்தில் பார்த்துட்டேன், நடக்கும்னு எனக்கு 100% எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, பொள்ளாச்சிலேருந்து ஆலியார் எல்லாத்துக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலியார்லேருந்து எப்படி வரணுங்கிறத வந்து இவர் சொல்லுவார். சொல்லுங்கள். ஆலியார்லேருந்து வந்தீங்கன்னா அருள்பெரு ஜோதி நேரம் பாருங்க. அருள்பெரு ஜோதி நேரத்துக்கு அருகாமையில பீட்டர் கனால்னு ஒன்று வருங்க. பீட்டர் கனால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேக்க வந்ததும் மைத்ரேயின் ஆசிரமம் ஒரு பெரிய ஆர்ஸ், அந்த இடத்துல போர்டும் கூட இருக்குது. அதில் வந்து நீங்கள் அவுட்டர் சைடே வந்தீங்கன்னா அந்த தடத்துலேயே இந்த பக்கம் வந்துடலாம். ரெண்டாவது நீங்கள் அதை விட்டு கார்லேயோ ஜீப்லேயோ வரணும்னு ஓட்டு நினச்சிங்கன்னா அதே ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம இதில் திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா சுப்புக்கவுண்டர் தோட்டம், அதுலேருந்து மைத்ரேயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு ஒரு பாலம் அதே மாதிரி இருக்குங்க. அந்த பாலத்தில் வந்தீங்கன்னா காரோ ஜீப்போ இது வரலுமே வரும், இது வரைக்கும் வரும். அங்கே கொண்டாந்து நிப்பாட்டி போட்டு நாம இதே மாதிரி வந்துடலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. அண்ணனும் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா.